ஈரோட்டில் வீட்டின் படுக்கை அறையில் உள்ள ஏசிக்குள் 10 நாட்களாக மறைந்திருந்த 7 அடி சாரை பாம்பு பிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து வீட்டு உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் யுவராஜ் பாம்பினை லாபகரமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்து காட்டில் விடுவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். மேலும் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் வனத்துறையினரின் அறிவிப்பால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெட்டட்டி பகுதியில் இரவு 1 மணிக்கு வீட்டின் கதவை தட்டிய கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரடி வராமல் தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8 மாவட்டங்களை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் படூர் ஊராட்சியின் வளர்ச்சிகளை கள ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சேட்டு, வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் பல்வேறு பகுதிகள் குப்பை கூளங்களாக காட்சியளித்த நிலையில் அதிகாரிகளுடன் இணைந்து குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஈடுபட்டார். முன்னர் சாரல் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த போது குப்பைகளாக கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குப்பைகளை தொட்டிகளில் போட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வேலூர் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்த உதயா மற்றும் ராமு என்ற 2 விசாரணை கைதிகள் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் மீது கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகாயம் காவல் நிலையத்தில் மத்திய சிறை அலுவலர் ரத்தினகுமார் மனு அளித்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்சார ரயிலினால் 3 மணி நேரத்திற்கு மேலாக திறக்கப்படாத ரயில்வே கேட்டினை கண்டித்து பொதுமக்கள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 மணி நேரத்திற்கு திருசூலம் ரயில்வே கேட் திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயபுரம் மண்டலத்தில் தனியார் மையத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக அரசின் வாக்குறுதிகளில் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றாமல் தனியார் மையத்தை கொண்டு வரும் நோக்கிலேயே இந்த விடியல் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 1 மாத காலமாக முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியார் பள்ளியில் கலவரத்தின் போது பள்ளி வளாகத்தை சூறையாடியது, தீ வைத்து எரித்தது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக 300க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ரீனா உத்தரவிட்டார். மேலும் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறி பள்ளி வளாகம் முழுவதும் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் மாணிக்கபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்க உள்ள குப்பைகள் மூலம் எரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் வீடு இல்லாதவர்களுக்கு அந்த அரசு நிலத்தில் வீடு கட்ட அனுமதி வழங்க கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிலத்தில் வீடு கட்ட அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும்
அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மாணிக்கபுரம் ஊராட்சியில் இருக்கிறோம். 10-30 வருஷமா இதே ஊராட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் வருஷம் போய் மனு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் போய் கொடுத்துருக்கோம், தாலுகா ஆஃபீஸ் போய் கொடுத்துருக்குறோம், பஞ்சாயத்துலேயும் கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு ஆக்ஷனுமே எங்களுக்கு இது வரைக்கும் எடுக்கல. இன்றைக்கி பார்த்தா ஒரு குப்பை ஓட்டுறதுக்கு மாதிரி புறம்போக்கு கடை இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுங்க, அந்த குப்பையை கொட்டி ஊரை நாசத்தை அடிக்காமல் எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் சார். எங்களை பார்த்து தாசில்தார் எல்லா அதிகாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவாக பார்த்து சொல்லணும். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆந்திராவைச் சேர்ந்த மகாதேவ்ராவ் என்ற இளைஞரை வாகன தணிக்கை பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து திருடப்பட்ட செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த பட்பயர் பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று வளர்ப்பு பூனையை வேட்டையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடும் சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சார்பில் ஜோதிட விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட தொல்லியல் இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், கீழடி போன்ற ஆய்வுகள் தான் தமிழர்களின் வரலாற்று ஆதாரம் என்று தெரிவித்தார். மேலும் பெயருக்கு முன்னால் இன்சியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு நாட்டின் வரலாற்றுக்கு அகழாய்வு முக்கியம் என கூறியவர் அகழாய்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏன்னா தமிழர்கள் எப்பொழுது தோன்றினோம் என்ற ஒரு கேள்வி நம்மோடு இருந்து கொண்டிருந்தது. நாம் சொன்னோம், அறிவியல் ரீதியாக செய்யப்படுகின்ற அகழாய்வுகள் வரலாற்றை உறுதிப்படுத்தும், நம்முடைய மரபணு ரீதியாக செய்யப்படுகின்ற ஆய்வுகள் நம்முடைய வரலாற்றை முழுமைப்படுத்தும் என்று இன்று தெரிகிறது. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தென்னிந்திய பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி இந்த அறிவியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் ஆதாரங்களை எடுத்துச் சொல்கின்றன. இது போன்ற ஆய்வுகள் பல நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோளாக கொண்டவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுப்புற பகுதியில் நெகிழி இல்லா வனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் மாவட்ட வன அலுவலர் ரவிமீனா ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் வனச்சரகம், பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் கும்பலிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மாலினி மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பராமரிப்பு பணிகள் காரணமாக 2 ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்து சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி எர்ணாகுளத்தில் இருந்து காலை 7:15 மணிக்கு புறப்பட்டு போத்தனூர் இருக்கூர் வழியே இயக்கப்பட வேண்டிய டாடா நகர் எக்ஸ்பிரஸ் இன்றும் வரும் 21 மற்றும் 24 ஆகிய நாட்களிலும் போத்தனூர் கோவை இருக்கூர் வழியே இயக்கப்படுகிறது என்றும், அதே நாட்களில் ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் கோவை சந்திப்பை தவிர்த்து போத்தனூர் இருக்கூர் வழியே இயக்கப்படுகிறது என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே செம்மனார் கோவில் காவல் சரகத்திற்குட்பட்ட மணக்குடி தெற்கு தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் மல்லிகா என்ற வயதான தம்பதியினர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் இவர்களை பராமரிப்பது தொடர்பாக 3 மகன்களுக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை அடுத்த பம்மல் அண்ணா நகரில் அருள்மிகு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு ஆடி மாத கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதானம் நிகழ்வை முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே பாரதி நகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மணிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கள்ளர் பள்ளி முன்பாக TNT அமைப்பைச் சேர்ந்த கள்ளர் சமுதாய மக்கள் அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு சமூக நீதி என்ற பெயர் மாற்றத்தை அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராஜதானி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கள்ளர் மாணவர் விடுதி முன்பாக TNT அமைப்பைச் சேர்ந்த கள்ளர் சமுதாய மக்கள் மற்றும் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினர் அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு சமூக நீதி என்ற பெயர் மாற்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இன்று தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கள்ளர் பள்ளி விடுதிகளை பூராமே சமூக நீதி கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி வரவேற்கிறோம்னா எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவாக கொண்டு வந்துருங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டு முக்குலத்தோர் சமுதாயத்தில் கள்ளர் அமைப்பு மட்டும் இது இந்த ஒரு அடக்குமுறையை கொண்டு வரது எங்களுக்கு நாங்கள் நல்லதாக படலை. ரெண்டாவது, இது பிரிட்டிஷ் காலத்தில் எங்களுக்காண்டி ஒரு வளர்ச்சி கொண்டாடுங்காண்டி ஒதுக்கப்பட்டது. அப்படி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் சட்டம் கொண்டு வந்தேன். அந்த சட்டத்தில் நிறைய இது இருக்கு. பொதுவாக TNT நிறையா இருக்கு. அது எல்லாத்தையும் நீக்கிருங்க. ஒன்று நீக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நீக்குங்க. முக்குலத்தோர் சமுதாயம் மட்டும் வஞ்சிக்க வேண்டாம். எங்களோட மனவேதனையாக இருக்கு. ஒன்று செஞ்சால் எல்லாத்தையும் செய்யுங்க, இல்லையா எங்களோட உரிமை எங்களுக்கு திரும்ப கொடுங்க. நாங்கள் எங்களோட உரிமை திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எப்பவுமே போராடுவோம். நாங்கள் எங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணு அப்படிலாம் சொல்ல, பொதுவட்டமாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு கல்குவாரியில் பணியில் ஈடுபடும் பெண்களை பணம் கேட்டு மிரட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் சுய உதவிக் குழுவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். முறையான அனுமதி பெற்று அரசு விதிகளுக்கு உட்பட்டு மகளிர் சுய உதவிக் குழுவினர் கல்குவாரி பணிகளை செய்து வரும் நிலையில் காமியகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த ராஜாங்கம், சசி, முக்கை ஆகிய 3 நபர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வீடியோ எடுத்து மிரட்டுவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் பேட்டியளித்துள்ளனர். கிட்டத்தட்ட எங்கள் ஊர் பகுதியில் கல்லுடைக்கும் தொழில்கள் ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரியே நடந்துக்கிறீங்க. 2012 வரைக்கும் அரசனுடைய சட்டத்திட்டங்களால் கிட்டத்தட்ட இந்த 14 ஆண்டு காலங்கள் கல் குவாரிகள் நடைபெறாமல் கல்லெடுப்பது பல மைலுக்கு அங்கிட்டும் தேனி வெளியில் போய்த்தான் கல்லெடுத்து கட்டுமான தொழிலாளர்கள் கட்டினாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்துச்சு. இந்த 3-4 மாத காலமாக 6 மகளிர் குழுக்களுக்கு கல்லுடைப்பதற்கு அரசு பரிந்துரை செய்து சட்டத்துக்கு உட்பட்ட 6 மகளிர் சங்கம் முறைப்படி நடத்தி வந்துருக்காங்க. இந்த நிலையில் சம்பந்தம் இல்லாதவங்க அவங்களுக்கு போய் நெருக்கடி கொடுத்து கல் தொழிலவே நிப்பாட்டுறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறாங்க. இல்லாத பொய்யான புகார்களை பண்ணுறாங்க. இந்த நிலைகள்லாம் வருவாய்த்துறையும் காவல்துறையும் கண்காணித்து அந்த 6 மகளிர் சங்கங்களுக்கு உதவி செய்யணும். அத்தோடு அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு இந்த கல் தொழில் மிகப்பெரிய உதவியாக இருக்கு என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மின்சார வாரியம் சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. மீனாட்சிபுரம் பகுதியில் தோட்டத்தில் பயிர்களுக்கு உரமிடுவதற்காக சென்ற மணி என்ற பெண் தோட்டத்தில் அருந்து கிடந்த மின்வயரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் 10 லட்சத்திற்கான காசோலியை இறந்த பெண்ணின் கணவரிடம் வழங்கி ஆறுதல் கூறினார்.
செங்கல்பட்டு மாவட்ட மாமா பேரவை சார்பில் மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமத்தில் அதிமுகவின் 10 ஆண்டு சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தனபால், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினர்.